பிரைஸ் லார்ட். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யாத்திராகமம் 14வது அதிகாரம் வசனம் 14. இன்றைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, போராட்டம், கவலை, இந்த காரியத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்களா? சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறீங்களா? உங்களை குறித்து கர்த்தர் சொல்கிறாரு, இந்த காரியங்களெல்லாம் நீ என் மேலே வைத்து விடு. இந்த காரியத்தில் நான் உனக்கு யுத்தம் பண்ணி அதில் ஒரு ஜெயத்தை கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. நம்ம வேதத்தில் ஒரு காரியத்தை குறித்து பார்க்குறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து என்ற ஒரு தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அப்போ அந்த அடிமைத்தனத்திலேருந்து கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு வர்ற வழியில் அந்த எகிப்தின் ராஜா பார்வோன் என்ன செய்கிறார்னா, இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி வராரு. அப்போ அவங்கள எப்படியாவது அழிச்சிடணுன்ற திட்டத்தோடு அவருடைய சேனைகள் வராங்க. அப்போ பார்த்திங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பெரிய ஒரு செங்கடலை கடக்கக்கூடிய நிலை வருது. அந்த இடத்துலையும் கர்த்தர் அந்த செங்கடலில் ஒரு வழியை உண்டு பண்ணி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கடக்க செய்கிறார். அப்போ அவர்களை துரத்தி வந்த அந்த பார்வோன் சேனைகள் அந்த கடலில் மூழ்கி அவர்கள் மாண்டு போகிறாங்க. அதுபோல தான் நம்ம தானியேலை குறித்து பார்க்குறோம். தானியேலை சிங்க குகைக்குள்ளே போடும்போது அந்த சிங்கங்களின் வாய்களை கர்த்தர் தூதனை அனுப்பி கட்டுகிறவராக இருக்கிறாரு. அதே போல் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களை அக்கினி ஜூளைக்குள்ளே போடும்போது அந்த அக்கினி ஜூளையில் தூதர்களை கொண்டு அவர்களை பாதுகாத்த தேவனாக இருக்கிறார். இது போல தான் இன்றைக்கு பல போராட்டங்கள், சூழ்நிலைகள், ஒருவேளை இந்த சூழ்நிலை நான் ஒருவேளை வெட்கப்பட்டு போயிடுவனோ அப்படின்ற ஒரு கவலையில் நீங்கள் இருக்கலாம். அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம கர்த்தர் மேலே வைத்து விட்டு கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது அந்த காரியத்தில் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தை நிமித்தம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.